அலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும். அன்னை அபிராமியை நம்பி இந்த 2026 நாம் காலெடுத்து வைப்போம். எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்மள மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மனசுன்னா அப்படி தான் மாறுறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த 2026 நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும். எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பாள். அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம், நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த 2026 உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். எல்லாமே ஒரு வாழ்க்கையில் அப் டவுன் இருக்க தான் செய்யும். கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். இந்த ஆண்டு எப்படி நடக்கணும், எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது, இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்சிமம் நம்ம வெற்றி தான், தோல்வியே நமக்கு வராது. உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை. அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்க. மனசை இப்போ உங்களுக்கு மனசு பக்குவமாக இல்லையா, ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா, இப்போ வேண்டாம், பிறகு இந்த பதிவை கேளுங்க. ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த 2026 உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும். பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வாங்க பார்க்கலாம். எதை கட்டுப்படுத்தினாலும் ஆசைகளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆசைக்கே அணை போடக்கூடிய கடகராசி அன்பர்களே, கடகத்தை கடந்த காலங்கள்லாம் வச்சு சோதிச்சிருச்சின்னு சொன்னால் அது உண்மை. இந்த சோதனைகளுக்கும் நடுவே நாம் இந்த சொல்லுவாங்க, சேற்றில் முளைத்த செந்தாமரை, ஒரு பாடல் கூட இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அவ்வளோ சிரமத்தில் ஒரு செந்தாமரை முளைத்திருக்கிறது. அதுதான் கடகம். இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமோகமான வெற்றி. நம்பிக்கையோடு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம் போங்க அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய வருஷம் இந்த 2026. கடவுள் ஏமாற்ற மாட்டார் இந்த வருஷத்தில். கடந்த காலத்தில் கிரகங்கள் தங்கள் வேலைகளை கொஞ்சம் செஞ்சதுனால கடகராசிக்காரர்கள் சில விஷயத்தில் ஏமாற்றத்திற்கு அடைஞ்சிங்க. இந்த ஏமாற்றம் இந்த வருஷத்தில் இருக்காது. நீங்கள் நம்பி இந்த வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கலாம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரங்க மனசில் என்றைக்குமே ராஜாவாக வாழணும்னு ஆசை, ராணியாக வாழணும்னு ஆசை. ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு மந்திரிமார்களும் இருக்கணும், அந்த அளவுக்கு சேனாதிபதிகள் இருக்கணும், தளபதி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நானே ராஜா நானே ராணின்னு இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி? இப்போ ஒரு வட்டத்தை உருவாக்கணும்.
கான்டாக்டை உருவாக்கணும், நமக்குன்னு ஒரு படையை திரட்டணும். இதுதான் கடகத்துடைய முக்கியமான பிளான். 2026 மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக உருவெடுக்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள். நீங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது, அதுதான் உண்மை. அரசாங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல யோகம், அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு புது பரிணாம வளர்ச்சி, அரசியல் லாபம் ஏற்படும், அதிகாரிகளுக்கு நல்ல யோகமான வருஷம். நீங்கள் உங்கள் உறவுகள், பெற்றோர்கள், பிள்ளைகள் மீது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். நல்லா கவனிங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கணும், உங்கள் பெற்றவங்க உடம்பை பார்த்துக்கணும், பிள்ளைங்க உடம்பை பார்த்துக்கணும். அதாவது முக்கியமாக இந்த உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது எதுக்குன்னா, நம்ம ஏதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னா 2 நாள் டயர்ட் ஆகிடும். இந்த மேக்கப் போட்ட நடிகர் நடிகை மாதிரி தான் கடகராசிக்காரர்கள். கொஞ்ச நேரம்தான் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும், அப்பப்போ ரெஸ்ட் கொடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த மேக்கப்பு தெளிஞ்சிடும், நமக்கு டயர்டு ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கடகராசிக்காரர்கள் அப்பப்போ ஃப்ரெஷ் ஆகுங்க, டைம் கிடைக்கும் போதில் ஓய்வாயிடுங்க. ஏன்னா உங்களை ஒர்க்கு தொடர்ந்து பண்ண சொன்னாலே தப்பு தான், அது பல பேருக்கு தெரியாது. அதில் தான் பல பேருக்கும் உங்களுக்கும் வருத்தமே ஏற்படுது. ஸோ கடகராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அடிக்கடி ரெஸ்ட் கொடுத்துக்குங்க. ஆனால் கிடைக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிறப்பாக செய்யுங்க, தரமாக செய்யுங்க, மறக்க முடியாத அளவுக்கு பண்ணுங்கள். அதில் மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. பண விஷயம், இந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்கௌண்ட் செக்ஷன் கணக்கு போடுறது, கால்குலேட்டரில் அவசரமாக கணக்கு போடாதீங்க, தப்பாக கணக்கு போட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனக்கணக்கையும் தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. கணக்கு விஷயத்தில் பண விஷயம், மன விஷயம் ரொம்ப கவனமாக இருங்க. 1க்கு 4 தடவை யோசிங்க, தப்பே கிடையாது. நிறைய பாராட்டுகள் இந்த வருஷம் கிடைக்க போகுது கடகராசிக்கு. தடைப்பட்ட விஷயம் கைகூட போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் என்ன தடைப்பட்டிருக்கு? கல்வி தடை, திருமண தடை, குழந்தை தடை, நல்ல ஒரு வளர்ச்சிக்கான தடை, அரசியலில் தடை, தடையெல்லாம் கடந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த வருஷம் பார்த்தே தீரணுங்க. இதில் மாற்று கருத்து இல்லைங்க. சுப விரயம் நிச்சயமாக நடக்கும், சுப விரயம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி உங்கள் கௌரவம் தலை தூக்கும். உங்கள் கௌரவத்துக்கு இந்த வருஷம் 100% நம்பலாம், உங்கள் கௌரவம் பாழாகாது, தலை தூக்கப்படும். நிச்சயமாக சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். அதே மாதிரி ஆள் பார்த்து கொஞ்சம் செலவு செய்யுங்க. இந்த வார்த்தையை மட்டும் நான் கடகத்துக்கு எப்பயுமே நான் அற்புதமாக சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க. எல்லாரையும் ஆள் பார்த்து செலவு பண்ணுங்கள். சும்மா பார்த்தவங்களெல்லாம் நம்பி செலவு பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு பார்த்து எதுவாக இருந்தாலும் கொடுங்க. இப்போ ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறோம், உங்களுக்கு செலவு செஞ்சுக்கிங்க, நல்லது. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிங்க, உங்களுக்கு காஸ்ட்லியான பொருள் வேணாலும் வாங்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போங்க. ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு செய்யும் போது பார்த்து செலவு பண்ணுங்கள். அங்கே தான் உங்களுக்கு அப்பப்போ செலவு பண்ணிட்டு நீங்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷன் எதிரிடத்தில் கிடைக்காது, ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். குடும்ப நிம்மதிக்காக திருப்பட்டூர் பிரம்மா ஸ்தலத்திற்கு ஒரு தடவை, இந்த தடவை கடகராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால பைரவர், பைரவர் சன்னதி சிவாலயத்தில் இருப்பார். அந்த பைரவரை எவ்ரி டியூஸ்டே கடகராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த வருஷத்தில் சிவன், கால பைரவர், பிரம்மா இவங்க உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் நிறைய விஷயத்தை படைக்க போகிறீங்க, நீங்கள் நிறைய விஷயத்தை அனுபவிக்க போகிறீங்க, சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் தொய்வாக இருந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க போதுங்க. ஒரு சொல்லும்போதே ஒரு ஆனந்தம் இல்லையா? அதை கேட்கும்போது இந்த ஆனந்தத்தோடு இந்த உலகத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த உலகத்தை பாருங்கள், உலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த ஆனந்தம் பல மடங்கு வெற்றியாகும். அதை விட்டு நான் எப்போங்க என்னங்க அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஏங்குற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. இதெல்லாம் நமக்கா நடக்குது, இந்த உலகம் நமக்கா இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறக்கூடிய வருஷம் கடகராசிக்காரர்கள். வாழ்த்துக்கள் கடகராசிக்காரர்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன வழிபாடுகளை பண்ணுங்கள், எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, 2026 இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க. இந்த 2026 என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க. 1,
2 3 4 5 6 7 8 9 9 பாயிண்ட் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. இந்த 9 பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க. உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து வைங்க. வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க, விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும், விளையாட்டாக யோசிக்காதீங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதையும் நீங்கள் ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். அதனால் குலதெய்வத்துக்கு 11 ரூபா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலின்னு ஒன்று இருக்கும், நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும். ஒரு விடை கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறோம், எத்தனை பேர்கிட்ட போலியாக வாழ்கிறோம், எத்தனை பேர்கிட்ட முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா? இந்த 2026 மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க. இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில், இந்த குலத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும். நடக்கக்கூடாத ஒரு 5 பாயிண்ட் எழுதிங்க. இதெல்லாம் நடக்க வேண்டாம், தவிர்க்கணும். நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது, நடக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நடக்கிறது 9, நடக்கக்கூடாதது 5 எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க. வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி, எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க. நம்புங்க, மாதம் இதை 1ஆம் தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள், மேக்சிமம் உங்களுக்கு 7லிருந்து 8 கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் 9 நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு, நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த 5 உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும். ஸோ கடவுள் இருக்காருங்க, இந்த பிரபஞ்சம் உண்மைங்க. எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க, பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2026 நீங்கள் நினைக்கிற 9 விஷயமும் நடக்க போகுது. நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச 5 விஷயமும் நடக்காமல் போக போகுது. ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த 2026 உண்டுங்க. நல்லது நடக்கும் நிச்சயமாக. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த 2026 கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும். நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது, பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும். இந்த நம்பிக்கையோட கால் எடுத்து வைப்போம். 2026 உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம். 2ல் 1 நாம் தான் ஜெயிக்கிறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.